But next is Priya Patsadi. She's from Tamil Nostalgia channel, and she will introduce a new thing again to our stage. Over to her. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் விஷஸ் டு ரவி அண்ட் ஹேமா. எனக்கு ரவியை இப்போ ஒரு 5 வருஷமாக தெரியும். நான் தமிழ் நாஸ்டாலஜியாங்கிற யூடியூப் சேனல் நடத்திட்டு வரேன். அதில் வந்து மியூசிக் சம்மந்தமாக குவிஸ் மற்றும் மியூசிக் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணுவேன். முதல்ல நான் அதை ஆரம்பித்த புதுசுலேயே என்னுடைய குவிஸில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். அவர் துபாயில் இருந்தபோது அப்போலேருந்து பழக்கம். ரொம்ப மியூசிக்கை சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலி. ஸோ அதனால் மை வெரி பெஸ்ட் விஷஸ் டு யூ. இந்த ஒரு வருஷங்கிறது இன்னும் பல வருஷங்களாக நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் யூஸ்வலாக எல்லோரும் கேள்வி கேட்டு பயமுறுத்துவேன். ஆல்ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி அந்த வேலையை. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு புது முயற்சியாக, எனக்கே இது ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு, எப்படி வரப்போகிறதுன்னு தெரில. ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் கரகோஷம் கொடுத்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும், என்னை ஊக்குவிக்கணும். அண்ட் பாரதி அம்மா பாடினதுக்கப்புறம் நான் போய் இது அதே மாதிரி எதையோ வளர போகிறேனேன்னு எனக்கு இருக்குது. பட் ஒரு புது அட்டெம்ப்ட்டு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் ஆதரவு கொடுக்குறவா, என்கரேஜ் பண்ணுறவா நடுவில் இதை வந்து ப்ரீமியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஐம் ஜஸ்ட் கோன் டு டூ சம்திங். ஸோ மியூசிக்கோடு கலந்து ஒரு சின்ன காமெடி ஸ்கிட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மியூசிக் பற்றி சொல்லணுன்னா, மியூசிக் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயந்தான். அது மியூசிக் பிடிக்காதவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வாழறதே வேஸ்ட்டுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் எல்லாருமே யூ ஆல் அக்ரி. மியூசிக் சில பேருக்கு ஒரு பொழுதுபோக்கு, சில பேருக்கு பேஷன், சில பேருக்கு தொழில். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக் வந்து எனக்கு ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மியூசிக்னு வந்துவிட்டால் அது எனக்கு தலைக்கால் புரியாது. இடம் பொருள் ஏவல் பார்த்து பண்ணணும்னு சொன்னாங்க, அது கிடையாது எனக்கு. மியூசிக்கு தான் அது வந்துட்டால் நான் அது மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மகுடி காட்டுற பாம்பு மாதிரி நான் போயிடுவேன் அது பின்னாடி. அந்த மாதிரி அதனால தான் அதை பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேங்கிறதுக்கு கொஞ்சம் பின்னோக்கி போகணும். mid-90s சௌபாகியவதி பிரியாவுக்கும் சிரஞ்சீவி ஸ்ரீதருக்கும் கல்யாண நிச்சயம் இருக்குது. நான் தான் கல்யாண பொண்ணு. ஸோ எங்கள் கல்யாணம் வந்து ஒரு நல்ல சென்னையில் ஒரு நல்ல வெயில் நாளில் ஒரு புதன்கிழமை கார்த்தால 9 மணிக்கு முகூர்த்தம். புதன்கிழமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், 7:30 யமகண்டம். அதனால் வாத்தியார் மாமா என்ன பண்ணார், இந்த மாலை மாற்றுறது இதெல்லாம் கடன்னு முடிச்சுட்டு 7:30 மணிக்கு எங்களுக்கு கொண்டு வந்து ஊஞ்சல் உட்காத்தி வச்சிட்டார். 1.5 மணி நேரம் ஜாலியாக ஆடின்னு இருக்கோம். 9 மணிக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் மேடை காய்ச்சின்னு வந்தால் போகிறோன்ட்டு போயிட்டார். ஸோ 1.5 மணி நேரம் நாங்கள் ஊஞ்சல். முதல்ல கொஞ்சம் நேரம் அந்த இதெல்லாம் பண்ணுவாள், இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறது, எதானு பண்ணணும்ல, சும்மா இருக்க முடியாதே. ஸோ பாடலாம் அப்படின்னுட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லோரும் ரொம்ப ஃபுல் எனர்ஜியோட. லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் அப்படின்னு ஒரு மாமி பாடினா, கண்ணூஞ்சலாடி வந்தாள் இன்னொரு மாமி பாடினா. இது ஒரு 10 நிமிஷம் போச்சு. அப்புறம் ஊஞ்சல் பாட்டெலாம் சரக்கு தீர்ந்து போச்சு. சரி, நெக்ஸ்ட் ஒரு மாமி வந்தா. எவர்கிரீன் பாட்டெலாம் இருக்கே, அலை பாயுதே கண்ணான்னு ஒரு மாமி பாட. இன்னொரு சம்மதியாத்து மாமி வந்து சின்னஞ்சீரு கிளியேன்னு அவ பாடினா. இது ஒரு 15 நிமிஷம் போச்சு. இதுவும் சரக்கு தீர்ந்து போச்சு. அப்போ மாதிரி கையில் இந்த ஃபோனெல்லாம் கிடையாது, லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இந்த செல்ஃபோன்லாம் வரத்துக்கு முந்தின காலம். ஸோ லிரிக்ஸ் தெரிலன்னா அவ்வளோதான். ஸோ பாட முடியாது, அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. வேறு வழி. பெஸ்ட்டு வந்து லிரிக்ஸ் எல்லாருக்கும் மனப்பாடமான விஷயம் என்ன பாட்டுன்னா சினிமா பாட்டு தான். ஸோ ஒரு மாமா ஆரம்பித்தார். அது வரைக்கும் நான் வந்து ரொம்ப சமத்தா அப்படியே நான் தானே மணப்பெண் ஊஞ்சலில் உட்காந்துட்டு எல்லாரையும் பார்த்து சிரிச்சுண்டு, ரொம்ப நாணம்லாம் சொல்ல மாட்டேன், அது கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் பதவிசாக உட்காந்துட்டு இருந்தேன். இந்த மாமா ஸ்டார்ட் பண்ணார். நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் மணநாளாம் இளைய கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாளாம். நாளாம் நாளாம் திருநாளாம். இந்த பண்ணும்போது மாமா கொஞ்சம் போயிடுது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ மாமா கஷ்டப்பட போகிறாரே. சரணத்தில் வேறு எப்படி வரும், நிறைய ஆளாக போகிறோம். அவ்வளோதான், பாட்டு வந்ததில் நமக்கு பிடிச்ச பாட்டு வேறு, என்னால் நிறுத்த முடியாது. நானும் அப்படியே கலந்துட்டேன் கங்கையில். அடுத்தது அவர் சரணம் ஆரம்பித்த உடனே, இங்கு ஒருவர் பாடலாம் ஒருவர் தாளமாம் இருவர் ஊடலே ஆடலாம்
நாளாம் ஓஹோ அவர் பாடுறார், நான் இங்கேருந்து ஓஹோ ஆ மாமா நான் நாளாம் நாளாம் திருநாளாம் சேர்ந்து இப்படி பாடி முடித்தோம் அந்த பாட்டை. இதோட தொடர்ந்தது அந்த கல்யாணத்தில் கச்சேரி. ஸோ எல்லாரும் இறங்கி 1.5 மணி நேரத்தை போக்கணுமே. மை ஹஸ்பண்ட் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, வாழ்க்கையே இனிமேல் நமக்கு ஒரு மியூசிக்கல் தாண்டா அப்படின்னு. ஆனால் யாரும் எனக்கு குறை சொல்ல முடியாது, இவ ஒன்றும் வார்னிங் கொடுக்கல, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை பற்றின உண்மையை மறைச்சிட்டா அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அப்போவே அவருக்கு டைம் இருந்தது, ஆனால் அவர் ஓடலை, பாவம் உட்காந்துட்டார். அப்புறம் அப்போ அன்றைக்கி எனக்கு ஒன்றும் தெரியல, ஏன்னா என் ஃபேமிலியிலே எல்லா மாதிரி என்ன லூஸ் எல்லாம் பாடிகிட்டே இருந்ததுனால யாரும் ஒன்றும் கண்டுக்கலை. ஒரு வாரம் கழிச்சு இந்த கல்யாண கேசட்னு ஒன்று உண்டு, அது வந்தது. அப்போல்லாம் உடனே கொடுத்துருவாங்க, இப்போ மாதிரிலாம் இல்லை. போட்டு பார்க்குறோம், சூப்பர் சிங்கர் ஆடிஷன் மாதிரி பாடியிருக்கேன் நான். எக்ஸ்ப்ரெஷன் வேறு, எக்ஸ் ஃபேக்டர் வேறு, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வேறு, எல்லாம் கையாட்டி காலை ஆட்டி எல்லாம் இருந்தது என் பர்ஃபார்மன்ஸில். 4 விஷயம் இல்லை, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு சுத்தமாக இல்லை, அதை தவிர எல்லாம் இருந்தது என் பர்ஃபார்மன்ஸில். ஸோ அந்த மாதிரி தான், அதுதான் அந்த சொன்னேனே பர்சனாலிட்டி டிஸார்டர். பாட்டுன்னு வந்துட்டா இடம் பொருள் ஏவல் எதுவும் தெரியாது. ஆனால் இந்த வியாதி வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே உண்டு. எங்கள் ஸ்கூலில் வந்து நானும் என் ஃப்ரெண்டு சுதான்னு ஒருத்தி, நாங்கள் 2 பேரும் தான் எப்பவும் பாடுவோம். எல்லாத்துக்கும் எங்கள் மியூசிக் டீச்சர் எங்களை தான் வந்து கூடுவா. இன்ஃபேக்ட் ஒரு தடவை வில்லு பாட்டு கூட பண்ணியிருக்கோம் எங்கள் ஸ்கூலில். ஸோ ஒரு தடவை எங்கள் டீச்சர் வந்தால், எங்கள் ஸ்கூலில் வந்து ஹிந்தி பசங்கள்லாம் உண்டு, சில பேருக்கு ஹிந்தி கிளாஸ் உண்டு, நாமெல்லாம் தமிழ் கிளாஸ் தான். எங்கள் மியூசிக் டீச்சர் வந்து எங்கள் 2 பேரையும் பார்த்து, உங்கள் 2 பேரில் யாருக்காவது பஜன் தெரியுமா, ஹிந்தி பஜன் அப்படின்னா. அவள் பாவம் நல்ல பொண்ணு, அவள் எனக்கு தெரியாது மிஸ்ன்ட்டா. நம்ம ஒரு ஆர்வ கோளாறு, நான் சொன்னேனே பர்சனாலிட்டி டிஸார்டர், கை தூக்கிட்டேன், எனக்கு தெரியும் மிஸ், ஹிந்தி பஜன் தெரியும், துளசிதாசர் பஜன் ஒன்று தெரியும்னு. சரி, நம்ம ஸ்கூலில் ஒரு ஹிந்தி ப்ரோக்ராம் ஒரு ஏதோ ஒன்று நடக்கிறது, அதில் வந்து ஏதோ பண்டித்லாம் வராங்க தலைமை தாங்கிறதுக்கு, நீ வந்து அங்கே ப்ரேயர் சாங் பாடிடுவித அப்படின்னாங்க. நான் பாடி காட்டுட்டா உங்களுக்கு என்ன, சரி என்ன பாடி காமிச்சேன். ஓகே சூப்பராக இருக்குது பாட்டு, வந்து பாடிடணும். நானும் போனேன், பாடிட்டேன். நல்லா பாடலைன்னா பல்பு வாங்கிறது ஓகே, நல்லா பாடி யாராவது பல்பு வாங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் வாங்கினேன் அன்றைக்கி. ஏன்னா வந்ததெல்லாம் பண்டித்து பாட்டு வந்து பஜமன் சரண கமல விநாசி ராமச்சரண தின ராத்தி மியாக்கி மல்ஹாரில் ஒரு பாட்டு. எங்கள் அம்மா வந்து அவரோட வாத்தியார்கிட்ட கற்றுண்டது, தமிழில் இதுக்கு லிரிக்ஸ் எழுதி வச்சுருந்தா ஹிந்தி பாட்டுக்கு. நான் அதை பார்த்து படிச்சுட்டு தான் போய் பாடினேன். பண்டித் சீஃப் கெஸ்ட் எழுந்து பேசுகிறாங்க, எதுமெல்லாம் பேசினா ஹிந்தியில் பேசினா நமக்கு ஒன்றும் புரியல, உட்காந்துட்டுருந்தேன். திடீர்னு நடுவில் இங்கிலீஷில், ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் திஸ் கேர்ள் ஹூ சாங் த ப்ரேயர் சாங். அப்படி ஒரே பெருமை, ஆஹா நம்மளை வந்து சிங்கிள் அவுட் பண்ணிலாம் சொல்கிறாங்களேன்னு. நானும் எழுந்து நின்றேன், ரொம்ப பெருமையாக நின்றவுடனே. ஆனால் ஐ ஹாவ் ரிக்வெஸ்ட் யூமா அப்படின்னா. என்ன மேம், இனிமேல் ஹிந்தியில் மாத்திரம் நீ பாடாத, ஏன்னா நம்ம வந்து ஏ கவுமே ஏ கிசான் ரகு தாத்தா மாதிரி அன்றைக்கி அந்த பாட்டை பாடியிருக்கோம், அதனால் இனிமேல் ஹிந்தியில் பாடாதேன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. அப்புறம் திருப்பி கிளாஸுக்கு வந்த பிறகு மியூசிக் டீச்சர், இப்போ மிஸ் நான் உங்ககிட்ட பாடி காமிச்சேன்ல, நீங்கள் ஓகேன்னு சொன்னால்தானே தானே பாடினேன்னு. எங்கள் டீச்சர் என்ன சொன்ன தெரியுமா, எனக்கும் ஹிந்தி தெரியாது போடின்ட்டாங்க. அதனால் அன்றைக்கி நான் டிசைட் பண்ணேன், இனிமேல் நம்ம ஹிந்தி பாட்டு பக்கம் போகக்கூடாது, தமிழ் பாட்டு மாத்திரம் நம்ம பாடுவோம் அப்படின்னு. தமிழில் கொஞ்சம் நாட்டம் உண்டு, அதனால் தமிழ் பாட்டு பாடுறதோட மாத்திரமில்லை, இந்த லிரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதெல்லாமும் பண்ணுவேன். லிரிக்ஸ் எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகிறது தெரியும். ஏன்னா லிரிக்ஸஸ்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு 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 சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்போது கர்நாடிக் மியூசிக்கில் அதில் ஒரு சிக்னேச்சர் விடுவாங்கல்ல, குரு குஹானா தீக்ஷிதர் எழுதினார்னு தெரியும், ராமதாசன்னா பாபநாசம் சிவன் எழுதினார்னு தெரியும். அந்த மாதிரி சினிமா பாட்டு எழுதுறவங்களுக்கு இருக்கா சிக்னேச்சர்? இருக்குது, சிலருக்கு இருக்குது. வைரமுத்து அவர்கள், கவி பேரரசு, அவருக்கு ஒரு சிக்னேச்சர் நான் கண்டுபிடிச்சேன் அவருடைய பாடல்களை அப்சர்வ் பண்ணி. அவர் ஒரு ஒரு வார்த்தையை அடிக்கடி அவருடைய பாடல்களை பிரயோகம் பண்ணுவார். அது கொஞ்சம் ஸ்மெல்லி வேர்டு. என்ன வேர்டுன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அவருடைய காதல் பாடல்கள்லாம் கட்டாயம் அந்த வார்த்தையை எழுதிடுவார். அவர் வியர்வை அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை.
எல்லாரும் வந்து காதலுக்கு வந்து மேகத்தை தூதுவாங்க, அன்னத்தை தூதுடுவாங்க. இவர் வந்து வியர்வையை தான் தூது விட்டுருக்காரு நிறைய பாடலில். சில உதாரணங்கள் கொடுக்குறேன். சென்னையில் இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வரும் தான், என்ன பண்ணுறது, நம்ம ஒரு வெதர் அப்படி. ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசிவாகவே வேர்க்கும் போல இருக்குது. இந்த பாட்டு கேளுங்க. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. தெரியும் இல்லையா அந்த பாட்டு எல்லாருக்கும்? கண்ணுக்குள் முள்ளை வைத்து யார் தைத்தது, தண்ணீரில் நிற்கும் போதே என்ன வருது, வேர்க்கின்றது. எழுதினாரா? பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். என்ன அழகாக பாடியிருந்தார் எஸ்பிபி. சல நாட்டில் என்ன அழகாக ராஜா சார் மியூசிக் போட்டிருந்தார். அதுலேயே ஒரு செலிமிஷம் வச்சாரே. தழுவிடும் பொழுதிலே இடமாறும் இதயமே, ஹே ஹே வியர்வையின் மழையிலே பயிராகும் பருவமே. அடுத்தது ஆண்களுக்கு ஒண்டி தானே இருக்கும், லேடிஸ்க்கும் வரும். தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானி கொஞ்சியதோ. கொஞ்சி கொஞ்சி பாடியிருப்பாங்க ஜானகியம்மா அந்த பாடல்ல. ஆடும் பொம்மை மீது ஜாடை சொன்ன மாது, தன்னோடு தான் போராடினாள், வேர்வைகளில் நீராடினாள். அங்கே வேர்வையில குளிப்பாட்டி விட்டாரா? அப்புறம் ஒரு மிட்நைட் மசாலா பாட்டு ஒன்று. கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, காமன் வீட்டு ஜன்னல் திறந்துருச்சு, சுட்டு விரல் தொட்டு புட்டா வேர்வை வரும் முத்து முத்தா, பஞ்சும் நெருப்பும் பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா. இன்னொரு பாட்டு சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்கு. ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. அந்த பாட்டு தெரியும் இல்லையா? அலைகள் ஓய்தில்லை. கொத்து மலரே அமுதம் கொட்டு மலரே, இங்கு தேனை ஊற்று, இது தீயின் ஊற்று, உள்ளிருக்கும் வேர்வை வந்து நீர் வார்க்கும், புல்லரிக்கும் மேனி எங்கும் பூ பூக்கும். இவ்வளோ வேர்வை வந்தால் ஏங்க அரிக்காது? புல்லரிக்கும்னா அதுதான் வேர்வை வந்தால் வேர்க்கூறும் சேர்ந்து வந்துடுது. எனக்கு அப்போல்லாம் தோணும் இந்த பாட்டு கேட்கும்போதுலாம், இவர் ஏதாவது நைசில் பவுடர் கிட்ட ஏதாவது ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டுக்காக காசு வாங்கிட்டாரா அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் அவர் வந்து இளையராஜாவோடு இணைந்து அவர் போட்ட பாடல்கள் அதிகாலத்தில். அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ மனஸ்தாபம் வந்து பிரிஞ்சுட்டாங்க இல்லையா? ரொம்ப வருஷம் அப்புறம் அவர் நிறைய எழுதலை. அதனாலே என்னமோ அதுக்கப்புறம் ரஹ்மானுக்கு அவர் எழுத ஆரம்பித்த போது அவருக்கு நாஸ்டால்ஜியா. எனக்கு நான் வந்து என் சேனலுக்கு பேர் தமிழ் நாஸ்டால்ஜியான்னு வச்ச மாதிரி அவருக்கு வேர்வை நாஸ்டால்ஜியா. நீ ஒரு பாட்டு பாடினிய, எங்கே எனது கவிதை, அதுலேயும் எழுதியிருக்காரு. வேர்வை பூத்த உந்தன் சட்ட வாசம் என்று ஒட்டும் என்று மனம் ஏங்குதே என்று ஒட்டும்னு ஏங்குதான். ஆனால் நம்ம வந்து அப்படி சாதாரணமாக சொல்லிக்கூடாது. அவர் வேர்வை எழுதிட்டாருன்னா அதிலெல்லாம் ஒரு, ஏன்னா பாடலாசிரியர்கள்லாம் வந்து பெரிய பாடலாசிரியர்கள்லாம் ஒரு பெரிய உண்மையை வச்சு தான் எழுதுவாங்க. அப்படி சாதாரணமாக நம்ம இடப்பட்டு விட முடியாது. ஏன்னா இந்த வேர்வையில் ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருக்கார். மருதகாசியை எழுதியிருந்தார் ஒரு பாடல். சேவை செய்யும் தியாகி ஸ்ருங்கார போகி, ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி, எல்லோரும் ஒன்றா இங்கே உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் தம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. எழுதினாரா? கடைசியில் எல்லாரும் ஒரே இடத்துல உறங்குறதுனால சமரசம் இருக்கும் இடம் அதானா வாழ்வில் காணான்னார். இவர் என்ன வாழ்வில் நீ காணவானா? வாழ்க்கையிலே சமரசம், எல்லாரும் சமம்ங்கிறது இருக்குன்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த எங்கே எனது கவிதை யாருக்கு எழுதினார் அவர்? ஐஸ்வர்யா ராய். எஸ், உலக அழகிக்கும் வேர்க்கும்டா, உனக்கும் வேர்க்கும், எல்லாருக்கும் அதே ஐம்புலன் தான், எல்லாருக்கும் அதே இந்திரியங்கள் தான், எல்லாரும் சமங்கிற விஷயத்த இந்த வேர்வையில் அவர் வச்சார். அதனால் நம்ம வந்து சினிமா பாட்டுன்னு நினச்சி கடந்துட முடியாது. எல்லா பாட்டுலேயும் நிறைய உண்மைகள் இருக்குது. அம்மா பாடுற பாட்டுலேயும் உண்மை இருக்குது, சினிமா பாட்டுலேயும் உண்மை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி, இதுக்கு மேலே இதை பற்றி பேசினா கெட்ட வாடை வந்துடும். அதனால் என்னோடய உரையை முடித்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
எஸ்